ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக இந்த ஆண்டு நடைபெறும் ஆசிய கோப்பை திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த தொடரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் இடம்பெற்றுள்ளன. இதற்கான அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் 3 முறை மோதுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது அரசியல் ரீதியாக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பிசிசிஐ சிவசேனா UBT அணி MP பிரியங்கா சதுர்வேதி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், நமது சக இந்தியர்கள் மற்றும் நமது இராணுவ வீரர்களின் இரத்தத்தை விட பணம் முக்கியமானது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் உறவுகளை மீண்டும் தொடங்குவது சபிக்கப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்கு சமம் என தெரிவித்துள்ளார். இதற்கு இடையே உலக லெஜெண்ட்ஸ் சாம்பியன்ஸ் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விளையாடுவதற்கு இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவித்தனர். அதன் காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டது. அதேபோல ஆசிய கோப்பை தொடரிலும் இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.